ஹாய் வணக்கம். வாங்க இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைலில் கடல மாவில் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களால் காய்கறி இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கப்ப சாப்பாட்டு கூட போட்டு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அந்த நேரத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். கடல மாவு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும், எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணி காமிக்கணும் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும். சரி உங்களுக்கு தமிழ்காரங்க யாருக்கு தெரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதுக்காக போட்டு பாருங்க பார்ப்போம். கடல மாவு பாருங்க இவ்வளோ இருந்தால் போதும். 2 ஸ்பூன் எனக்கு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 டைமுக்கு ஒரு கரெக்டாக போதும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அது. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தலை, பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெறும் அவ்வளோதான். வெங்காயம் அதுதான். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, பச்சை கடலை பருப்பு. ஓகே, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றணும். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சிக்கன் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். சுகர் இருக்கிறவங்க தாராளமாக வேர்க்கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு. ஏன் இவ்வளோ பெருக்குண்டா ஒரு ஆள் வச்சுக்கன்னு நினைக்க வேண்டாம். அது ஏன் அப்படின்னா தெரிக்குமில்ல வெளியே அந்த கடுகுலாம் பொரிஞ்சு எண்ணெய் வெளியே தெரிக்குமில்ல, அது தெரிச்சாலும் உள்ளே ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோ. அவ்வளோ கலரில் இல்லை புரியுதா? இப்படி பிளேட்டை கூட வச்சுக்கலன்னா கேஸ் அடுப்புலாம் தெரிச்சிடும். திரும்ப தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுதான் வேறு இல்லை. கொஞ்சம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் இருக்குன்னா பெருங்காயத்தூள் எதுக்கு போட்டோம்னா பச்சைக்கடலை அது பொடி இருக்குல்ல பவுடர், அது ஒரு தெலுங்குலாம் பண்ணி கணக்கு. வெங்காயம் போட்டுருந்தாட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டேன். கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டு போட்டலாம். கடலமாவு இருக்குல்ல, கடலமாவு வந்து அந்த பெருங்காயத்தூள் போட்டோம்னா கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். அதுக்காக போடுறேன். வெங்காயம் வாங்கும்போது கல்லுக்கு உங்களுக்கு தேவையான வச்சுக்கல. வெங்காயம் வாங்கும்போது போட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் பண்ணுவோம். ஆனால் அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வெந்ததுக்கு அப்புறம் போட சீக்கிரம் டேஸ்ட் வரும். ஒரு சீக்கிரமும் வேலை முடியும். அந்த 2 ஸ்பூன் கடலமாவை எவ்வளோ சீக்கிரம் முடியாது பாருங்களேன். அந்த 2 ஸ்பூன் கடலமாவை கரைச்சிக்கோங்க. அப்படி அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். ஓகே, அதுக்குள்ள அப்பப்படி கிளறி விட்டுங்க. ஆனால் இன்னொரு செய்யலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதா நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணல. உருளைக்கிழங்கு 2 இந்த இது தாளிச்சுட்டு 2 வேக வச்சு உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுவோ அந்த அளவுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு வச்சு நல்லா போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். நமக்கு இதெல்லாம் சமையல் பண்ண சொல்லி இந்த என்ன சொல்கிறது, வெங்காயம் ரொம்பவும் வணங்க வேண்டாம். கொஞ்சம் வாயில் அந்த கடிப்பட்ட மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. அதுக்குள்ள பொரியல் ஒன்று வந்துச்சுங்க. இதை விட்டுட்டு ஓடிட்டேன். பண்ணிட்டு கொதிச்சிருச்சு தண்ணி. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. மற்ற சட்னியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுறது. வெங்காயம் தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வாங்கினா போதும். வெங்காயம் தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு வாங்கினாலே போதும். அது பல்லில் கடிச்சிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாவு வந்து அதில் கரைச்ச மாவை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொதி வந்துருச்சு. இந்த பாருங்க, இந்த திக்னஸ் போதும்னா ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துக்கும். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தாங்க கடல மாவு. அது பாருங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வந்துருக்குன்னு பாருங்க, காட்டுறேன். இந்த எவ்வளோ திக்னஸ் வந்துருக்கு பாருங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லதாக இருக்குது. சும்மா 2 நிமிஷம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க இதனுடைய ப்ராசஸ் முடிஞ்சுது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு செமையாக இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் முடியும். சாப்பாடு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ தனியாட்டுக்கு தான். இப்போ மேக்ஸிமம் இது வந்து 3 பேர் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கூட தயிர் இருந்ததுன்னா போதும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இதனுடைய வேலை. இப்போ என்ன பண்ணணும்? போதுங்க, கொதிச்சது போதும். குறைச்சி வச்சுட்டு வரலாம். கொத்தமல்லி தலை உங்களுக்கு வேணுங்கிற அளவு தாராளமாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டாலும் போடலாம். லாஸ்ட்டில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஓகே, முடிஞ்சிருச்சுங்க. நீங்களே சமைச்சிட்டு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் இதில் கமெண்ட் போடுங்க இந்த வீடியோவில். சரியா? நன்றி, வணக்கம், பாய்.